வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 16ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். ஜனாதிபதி இந்தியா சென்று வந்திருந்தார். இந்தியா சென்று வந்தவுடனே அவர் தெரிவித்திருந்தார், மீண்டும் அடுத்த ஜனாதிபதியாக நாமே இருக்க போகிறோம், அதாவது தேசிய மக்கள் சக்தியே இருக்கும், அதே போல எங்களுடைய ஆட்சியை தொடர்ந்து இருக்கும் என்கின்ற விடயங்களை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து வந்திருந்தார். குறிப்பாக இந்தியாவிலே அமோக வரவேற்பு அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த பூரிப்போடு இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார், மீண்டும் எங்களுடைய ஆட்சி மலரும் என. இப்பொழுது சீனாவுக்கு சென்றிருக்கிறார். அங்கே இந்தியாவுக்கு போட்டியாக அதிக அளவான மரியாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி வேட்டு பிரயோகிக்கப்பட்டு அவருக்கு வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு விதமாக கௌரவங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. பத்திரிகை செய்தி வரலாற்றிலே நாங்கள் பார்த்த வரைக்கும் இதுவரை எந்த ஜனாதிபதிக்கும் இல்லாத வரவேற்பு சீனா இலங்கை ஜனாதிபதிக்கு கொடுத்திருக்கிறது. இந்த மாலை மரியாதைகள் கொடுக்கப்படுவது அவர்களுடைய கொள்கைக்காகவே தவிர தனி மனிதனுக்கு அல்ல என்கின்ற விடயங்களை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், எந்த கொள்கைக்காக மக்கள் வாக்களித்தார்களோ அந்த கொள்கைகளை அவர்கள் ஞாபகத்தில் வைப்பதற்கு இந்த விடயங்கள் நிச்சயமாக உதவும். அதே நேரத்தில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. அதிலே இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளிலும் ஒவ்வொருவாறு சொல்லப்பட்ட விடயம், போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசிய அனுர அரசை விரட்டியடிக்க மக்கள் தயாராம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த என்கின்ற தலைப்பு வலம்புரி பத்திரிகை கொடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் அனுரவை விரட்ட மக்கள் தயார், மஹிந்த கண்டுபிடிப்பு என சொல்லப்பட்டதாக உதயன் பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கிறது. எனவே இந்த விடயங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்களுடைய கருத்துக்களை என்பது அந்த செய்திகள் மூலமாக வெளிவருகிறது. இதே நேரத்தில் சுற்றுலாத்துறை மூலமான வருமானம் 2024ஆம் ஆண்டிலே 53.2 வீதத்தால் அதிகரித்திருப்பதாக மத்திய வங்கி தகவல் வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் இலங்கையிலே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதாக அமைந்திருக்கிறது. போட்டி போட்டு வல்லரசு நாடுகள் இலங்கையை இந்தியா, சீனா போன்ற பெரிய நாடுகள் அங்கே போட்டி போட்டு வரவேற்பதையும் கௌரவத்தை கொடுப்பதையும் தாம் துணை நிற்போம் என உறுதியளிப்பதையும் செய்திகள் மூலமாக பார்க்க முடிகிறது. எனவே இந்த விடயங்களை நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அவாவோடே இன்றைய பத்திரிகை செய்தியை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது, இலங்கையின் மீட்சிக்கு சீனா கை கொடுக்கும், ஜனாதிபதி அனுரவிடம் சீன அதிபர் வாக்குறுதி என்பதே இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. இலங்கையில் அபிவிருத்தி பணிக்காக சீனா தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் சீன அதிபர் ஜின்பிங் தெரிவித்தார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புகைப்படம் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியை நாங்கள் இப்பொழுது புதிய தோற்றத்தோடு பார்க்க முடிகிறது. கட்டம் போட்ட ஒரு சட்டையோடு அவர் கடந்த காலங்களிலே பயணித்திருப்பார். அவர் போராட்டக்காரராக இருந்திருந்தார். இப்பொழுது அவருடைய ஆடைகள் ஜனாதிபதிக்குரிய ஆடைகளாக மாறி இருக்கிறது. எனவே இந்த மாற்றமானது பழைய ஜனாதிபதிகள் போன்று அல்லாமல் ஆடைகள் மாறியதை தவிர நபர் மாறவில்லை என்கின்ற ரீதியிலே அமைய வேண்டும் என்பது பலருடைய அபாவாகவும் இருக்கிறது. அந்த புகைப்படம் அவ்வாறு எடுத்து எம்புகிறது. தீயில் எரிந்து மூதாட்டி ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துயர செய்தி பார்க்க முடிகிறது. இந்த விடயம் இடம்பெற்றிருப்பது நுளம்புக்கு புகை மூட்டிய போதே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இது குறித்து அனைவருமே அவதானமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அனுரவை விரட்ட மக்கள் தயார், மஹிந்த கண்டுபிடிப்பு என்கின்ற விடயம் உட்பக்கத்தில் தரப்பட்ட செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. அரசியல் கைதிகளை உடன் விடுவிக்க மனோ கணேசன் அரசுக்கு காட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உட்பக்க செய்தி பார்வையின் போது நாங்கள் அவற்றை பார்க்க முடியும். நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம், அரசியல் கைதிகள் என்று வெறுமே இல்லை என அரசு தெரிவித்திருக்கிறது. ஆனால் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைதானவர்கள் இருக்கிறார்கள் என்கிற விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேரடியாக நாங்கள் இந்த தலைப்புகளை வைத்து அரசை புரிந்து கொள்ள முடியாத நிலைமை இருக்கிறது. காரணம், உங்களுடைய பத்திரிகைகளும் சில தலைப்புகளை தமக்கு ஏற்றவாறு போடுவதையும் நாங்கள் கடந்த காலங்களிலே சுட்டி காட்டியிருக்கிறோம். எனவே இந்த விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல விடயமாக பார்க்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது. அதே நேரத்திலே அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எழுகிறது. சீனாவை பற்றி இலங்கை விமர்சித்ததை போல் சீனாவில் வாய் திறக்க வேண்டாம், ஜனாதிபதி அனுரவை சீண்டுகிறது பெரமுனை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சீனா தொடர்பிலே
இலங்கையில் கூறிய விடயங்களை தயவு செய்து பீஜிங்கில் கூறிவிட வேண்டாம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு பொதுஜன பெரமுன தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. பொதுஜன பெரமுன மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே என்ன காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டோம் என்பதை அவர்கள் ஆய்வு செய்து தம்மை திருத்திக் கொள்வதில் கவனத்தை செலுத்துவதை தவிர மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு அறிவுரை கூறுவதை அவர்கள் தவிர்த்து விட முடியும். தொலைபேசி வயர்கள் நெல்லியடியில் அறுப்பு, போலீசார் அசம்பந்தம், பொதுமக்கள் சாடல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நெல்லியடி போலீஸ் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியிலேயே இந்த இணைப்பு வயர்கள் விசமிகளால் அறுத்தறியப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக உடைய நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இதே நேரத்திலே 15 ஒப்பந்தங்கள் நேற்று கைச்சாதிடப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கும் சீனாக்கும் இடையே 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாதிடப்பட்டுள்ளன. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் இலங்கைக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் மல்வத்து ஓயாவிலே இளைஞர் ஒருவர் மாயம், தேடுதல்கள் தீவிரம் என்கிற விடயம் தரப்பட்டிருக்கிறது. பத்திரிகைகளை நாங்கள் பார்க்கின்ற போது அனாவசியமான உயிரிழப்பு ஒன்றாவது ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவே இந்த விடயம் ஒரு துயரத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெல்லை விழுங்கியது வெள்ளம் என தலைப்பிடப்பட்ட செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது மழை காணப்படுகிறது. வடக்கு மாகாணத்திலே மழை இப்பொழுது தொடர்ச்சியாக இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்திலே உடையார்கட்டு கமநல சேவைக்கு பிரிவுக்கு உட்பட்ட நெத்தலியாறு பகுதியிலே அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட நெய்ச்செய்கை வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காலநிலை மாற்றங்கள் காரணமாக உரிய நேரத்திலே இந்த அறுவடைகளை மேற்கொள்ளுமாறும் கமநல தொடர்பானவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருவதையும் பார்க்க முடிகிறது. இன்றைய பத்திரிகைகளிலும் அது சார்ந்த செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவசாயிகள் இந்த காலநிலை தொடர்பான விடயத்தை கவனத்தில் கொண்டு இந்த அறுவடைகளை மேற்கொள்ளுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்வட்டிலே 2 காயம் என்கின்ற செய்தி இது பருத்தித்துறை கொட்டடி பகுதியில் இடம்பெற்றதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்வெட்டுக்கு உள்ளானவர்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் எனவும் அவர்களை குறித்த அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் சென்று பார்வையிட்டதாகவும் ஏனைய செய்திகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக அமைந்திருந்தது. குருநகரில் நேற்று சுற்றி வளைப்பு, அதாவது திடீர் சுற்றி வளைப்பு என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் மத்தியிலே இது குறித்த அச்சம் ஏற்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. போதையில் தள்ளாடிய 2 மாணவர்கள் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்கள் 2 போதையிலே போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார். முழுசா சீனா லங்காவா மாறிக்கொண்டிருக்கிற ஸ்ரீலங்காவை நல்லா பாருங்கோ என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே இந்தியாவில் சென்றும் இந்தியா தொடர்பான பல கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டதையும் இந்த நேரத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக இவை அமைய பெற்றிருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே பழைய பல்லவியை ஓதாமல் அரசியல் கைதிகளை விடுவிக்குக மனோ கணேசன் வலியுறுத்த என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சிறையில் அரசியல் கைதிகள் இல்லை என்று பழைய பல்லவியை தொடர்ந்தும் பாடாமல் புது புரட்சி செய்ய போகிறோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தமிழ் அரசியல் கைதிகளை உடனே விடுவிக்க வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்வதற்காகவே திரு மனோ கணேசன் அவர்கள் அரசியலில் இருக்க வேண்டும் என்பது இளைஞர்களுடைய கருத்தாக நேற்றைய தினம் பார்க்கப்பட்டிருந்தது. இதே நேரத்திலே டிஜிட்டல் அடையாள அட்டைக்கு உயிர் தடைய அடையாளங்கள் ஏன் கேள்வி எழுப்புகிறது மக்கள் போராட்ட இயக்கம் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்திய நிறுவனம் மூலம் வழங்கப்படுகின்ற டிஜிட்டல் அடையாள அட்டைகளிலே பொதுமக்களின் உயிர் தடைய விவரங்கள் பயோமெட்ரிக் இணைப்பதற்கான காரணங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என மக்கள் போராட்ட இயக்கம் வலியுறுத்தி இருக்கிறது. இதே நேரத்திலே மாகாண மட்டங்களில் குற்ற விசாரணை பிரிவுகள் தொடர்பாக நாங்கள் கடந்த நாட்களிலும் செய்திகளை பார்த்திருக்கின்றோம். அதே போல அரச வாகனங்கள் 2000 மாயம் என்கின்ற ஒரு செய்தி காட்டப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. மாகாண சபைகளுக்கு சொந்தமான 2000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கடந்த காலங்களிலே காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவை சார்ந்த மேலும் பல முக்கிய செய்திகளை இன்றைய தினம் பார்க்க முடிகிறது. தோல்வியுற்றோர் சங்கமிப்பால் எந்தவித மாற்றமும் நிகழாது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதால் எந்தவித மாற்றமும் ஏற்படாதென அமைச்சர் KD லால்காந்தா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே புகைப்பட கண்காட்சிக்கு அரசாங்கத்தால் அனுமதி, ரஷ்ய தூதரகம் அதிருப்தி என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. சர்வதேச புகைப்பட கண்காட்சி தொடர்பாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது.
தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது எதிர்காலத்திலே இலங்கையுடன் தொடர்ந்து ஒத்துழைப்போம், ஜனாதிபதி அனுரவிடம் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் என்கின்ற விடயம் சொல்லப்படுவதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. புதிதாக பதவியேற்றுள்ள அனுர் அரசாங்கத்துக்கு எதிர்காலத்திலே தொடர்ந்து ஒத்துழைப்போம் என ஜனாதிபதி அனுர் திசநாயக்கவிடம் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. முன்பக்க செய்திகளிலே போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசிய அரசை, அதாவது அனுர அரசை விரட்டியடிக்க மக்கள் தயாரா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த என சொல்லப்பட்டதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருகின்றனர் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். இதிலே போலி வாக்குறுதி என நாங்கள் அடையாளம் காணக்கூடியது இந்த பொருளாதார குற்றவாளிகளை தாண்டிப்போம் என ஜனாதிபதி அல்லது தற்போது அரசில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருந்திருக்கக்கூடிய விடயம். குறிப்பாக அதிலே கைது செய்யப்பட வேண்டியவர்களாக இந்த கூற்றை சொல்லி இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த இருக்கிறார். எனவே தம்மை கைது செய்யாததை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அரசு இது குறித்து கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. 13 சுற்றுலா வலயங்களை உருவாக்க திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. சீமெந்து விலையை குறைக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அஸ்வசும தொகையை அதிகரிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஒரே சீன கொள்கையை இலங்கை ஆதரிக்கும், சீன ஜனாதிபதியிடம் அனுர என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கை அரசாங்கம் ஒரே சீன கொள்கையை ஆதரிப்பதாக சீன ஜனாதிபதி ஜிபிங்கிடம் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார் என அந்த செய்தி நகர்கிறது. இலங்கை 15 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. ஹாசாவிலே போர் நிறுத்தம், இஸ்ரேல் ஹமாஸ் ஒப்புதல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முழு உலகமுமே எதிர்பார்த்த விடயம். அங்கே போர் மேற்கொள்ளப்பட வேண்டும், உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கமைய 15 மாதங்களாக நடைபெற்று வந்த ஹாசா போர் முடிவுக்கு வந்திருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. கொழும்புக்கு வந்த 30 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்ட விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இராணுவம் போலீசாரால் குருநகர் முற்றுகைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே மக்கள் அச்ச நிலைமையில் காணப்பட்டதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே மக்கள் கருத்துக்களை பெறும் வேலை திட்டம் ஆரம்பம், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. போர் இல்லாத நாட்டில் பாதுகாப்புக்கு அதிக நிதி ஏன் அனுர அரசை விளாசும் ஆசிரியர் சங்கம் என்கின்ற விடயங்கள் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. வழமை போலவே பாதுகாப்புக்கு அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டதும், கல்விக்கு அடுத்தபடியாக ஒதுக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் அந்த ஒதுக்கீட்டின் போது பேசப்பட்ட விடயங்களை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். அரசின் செயற்பாடுகளால் பொதுமக்கள் விரக்தி, விமர்சித்த சம்பிகே என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. மாவோ சேதுங் நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்திய ஜனாதிபதி அனுர என்கின்ற விடயம் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. வடக்கு ஆளுநரை சந்தித்த விவசாய போதனாசிரியர்கள் தொடர்பான ஒரு புகைப்படத்தோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. மேலும் செய்திகள் பார்க்க முடிகிறது பல விடயங்கள். அதாவது தீக்கிரையான மரக்காலை தொடர்பான விடயம். கொடிகாம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வேம்பிராய் பகுதியில் அமைந்துள்ள மரக்காலை ஒன்று நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு தீயில் எரிந்து நாசமாகி இருக்கிறது. அது குறித்த தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் பல முக்கிய செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. அரசியல் தலையீடுகளின்றி ஆசிரியர் இடமாற்றங்கள் தொடர்பாக யோசப் ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதே போல அறுவடைக்கு தயாராக இருந்த வயல் நிலங்கள் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட விடயங்கள் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது புதிய அபிவிருத்தி யோகத்துக்காக இலங்கையுடன் இணைந்து பயணிப்பதற்கு சீனா தயார் என ஜனாதிபதி அனுருடனான சந்திப்பிலே சீன ஜனாதிபதி உறுதியளித்திருக்கிறார். துப்பாக்கி வேட்டுகள் தீர்க்கப்பட்டு ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அபிவிருத்தியின் புதிய யுகத்துக்காக இலங்கையுடன் இணைந்து பயணிப்பதற்கு சீனா தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்ட அமோக வரவேற்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகள் பலாமையை பெற்றிருக்கின்றன. வன்னி பிராந்தியத்திலே 30% மக்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது இல்லையா? ஆய்விலே தகவல் வெளியாகி இருக்கிறது. 50% அதிகமானவர்களுக்கு
இமெயில் பயன்படுத்துவதில்லை என்கின்ற விடயங்கள் நேற்றைய பத்திரிகைகளிலே சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்கள். சீட்டெழுப்பில் பணப்பரிசு விழுந்துள்ளதாக கூறி யாழ்ப்பாணத்திலே இருவரிடம் 32 லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி தொடர்கதையாக இருக்கிறது. மக்களும் தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் மக்கள் இலங்கையிலே நடக்கின்ற விடயங்களை பார்ப்பது குறைவு, இலங்கை தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய செய்திகளிலே அவர்களுடைய கவனங்கள் குறைவு, அதே போல பத்திரிகைகளிலே வரக்கூடிய செய்திகளையும் அவர்கள் அறிந்து கொள்வது குறைவு. ஏனெனில் நாங்கள் இந்த மாதமே பல செய்திகளை பார்த்திருக்கின்றோம் இவ்வாறு சீட்டெழுப்பிலே பணப்பரிசு கிடைத்ததாக கூறி ஏமாற்றுகின்ற விடயங்கள். வனவள ஜீவராசிகள் திணைக்களங்களால் மன்னார் மாவட்டத்தில் மட்டும் 4620 ஏக்கர் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் சுற்றுலாத்துறை மூலமான வருமானம் 2024 53.2 வீதத்தால் அதிகரித்திருப்பதாக மத்திய வங்கி தகவல் வெளியிட்டிருக்கிறது. மாகாண சபைகளுக்கு சொந்தமான 2000 வாகனங்களை காணவில்லை, விசாரணைகளை ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனவரி மாதத்தை தமிழ் மாதமாக அறிவிக்க கோரி அமெரிக்க நாடாளுமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனவரி மாதத்தை தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவிக்க கோரி அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. அதனிடத்திலே துவிச்சக்கர வண்டி திருடியவர் கைதாகி இருக்கிறார். புத்தூர் சந்தி அண்மித்த பகுதியிலே துவிச்சக்கர வண்டியை திருட முயன்ற நபர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கல்வியை விடவும் அதிக நிதி பாதுகாப்புக்கு ஒதுக்கீடு, தேசிய மக்கள் சக்தியின் கல்விக் கொள்கை பொய்யா என கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஜோசப் ஸ்டாலின். அதே நேரத்தில் 23 பெருந்தோட்ட நிறுவனங்கள் 590 மில்லியன் ரூபாய் வரி ஏய்ப்பு செய்தமை அம்பலமாகி இருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இலங்கை சிங்கள பௌத்த நாடாம் மேர்வின் சில்வா பிதற்றல் என குறிப்பிடப்பட்டதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. மக்கள் அவர்களை இந்த கருத்துக்களுக்காகவே நிராகரித்திருக்கிறார்கள். தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே இடம்பெற்றிருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே சுயாதீன ஊடகவியலாளர் பாஸ்கரன் மீது தாக்குதல் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தின் சுயாதீன ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரனுடைய வீடு புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல விடயங்கள், அதாவது வாடகை கோருகின்ற விடயங்கள், ஜனாதிபதியுடைய சொகுசு பங்களாக்களை வாடகைக்கு கோருகின்ற தனியார் நிறுவனங்கள் தொடர்பான செய்திகள் பார்க்க முடிகிறது. மக்கள் பிரச்சனைகளை தீர்க்காமல் ரணிலை குற்றம் சாட்டும் மனூர அரசு என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. யாழ் கலாச்சார மண்டபத்திலே லண்டன் கலா ரசனாவினுடைய சங்கம நிகழ்வு என்கின்ற ஒரு புகைப்படத்தோடு கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. மேலும் தமிழரசு கட்சியிலிருந்து இதுவரை கடிதங்கள் எதுவும் கிடைக்கவில்லை, கட்சி முக்கியஸ்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவிலிருந்து சிலர் நீக்கப்பட்டதாகவும் சிலரிடம் விளக்கம் கோரப்பட உள்ளதாகவும் கட்சியின் ஊடக பேச்சாளர் அண்மையிலே தெரிவித்திருந்த நிலையில் இதுவரை கட்சியிடமிருந்து எந்த கடிதங்களும் கிடைக்கப்பெறவில்லை என கட்சி முக்கியஸ்தர்கள் சிலர் தெரிவித்திருக்கிறார்கள். அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. பரீட்சை கட்டணம் தொடர்பிலே மாணவர்களுடைய சிரமங்கள் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இராணுவ சட்டத்தை அமுல்படுத்திய தென்கொரிய ஜனாதிபதி யோல் அதிரடியாக கைது என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்ட செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமையப்பட்டிருப்பது புதிய அபிவிருத்தி யுகத்தை அடைய இலங்கையுடன் இணைந்து பயணம், அனுரவிடம் கூறினார் சீன ஜனாதிபதி என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. தமிழக மீனவர்கள் 6 விடுதலை என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. கனேடிய தூதுவரை சந்தித்தார் ஸ்ரீதரன் என்கின்ற விடயம் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இலங்கை இந்திய உறவை மேலும் ஆழப்படுத்துவது குறித்து ஆராய்வு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்தியா சீனா ஆகியவை போட்டி இலங்கையுடன் உறவை ஆழப்படுத்த முயற்சிக்கின்ற நேரத்திலே அவற்றை இலங்கை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். சர்வமத தலைவர்களின் பங்கேற்றலுடன் யாழிலே இனமத நல்லிணக்க பொங்கல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. வடமராட்சியிலே இருவரிடம் தொலைபேசி ஊடாக 32 லட்சம் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. மக்களே மிக அவதானம் என்கின்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கிலே கனமழை பெய்யும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. காலநிலையை கருத்தில் எடுத்து அறுவடையிலே ஈடுபட வேண்டும், விவசாயிகளுக்கு வடக்கு ஆளுநர் ஆலோசனை வழங்கி இருக்கிறார். அவை குறித்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. ஈழநாடு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே டெஸ்ட் விளையாடிய அரசின் முக்கிய விக்கெட்டுகள் சரிவு கூறுகிறார் சம்பிக்க ரணவக்க என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை விளையாட வந்துள்ளதாக அரசாங்கத்தின் அமைச்சர்கள் கூறினாலும் முதல் 10 ஓவர்கள் முடிவிலே அரசாங்கத்தின் பல விக்கெட்டுகள் விழுந்துள்ளதாக
ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்திருக்கிறார். எனவே எந்த விக்கெட் விழுந்தது, எவ்வாறு அவற்றை இவர் கணித்திருக்கிறார் என்கின்ற விடயங்களை வர இருக்கிற நாள்களிலேயே நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் எமது ஆட்சியை மீள திருப்புவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் இடமில்லை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார். கொழும்பு துறைமுகத்தில் நெருக்கடி, 30 கப்பல்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்க கற்களுடன் தந்தையும் மகளும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைதான விடயம் நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்த விடயம். வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவதற்கு மோல்டா குடியரசுடன் இலங்கை பேச்சு என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அரிசி நெருக்கடி தொடர்பிலே திறந்த விவாதத்துக்கு வருமாறு தேசிய விவசாய கூட்டமைப்பு அமைச்சர் வசந்தவுக்கு அழைப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சீரற்ற காலநிலையால் 47 குடும்பங்கள் பாதிப்பு என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதை தவிர 6000 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஜேவிபியினர் இரட்டை வேடம் வாக்களித்த செந்தமிழர் எங்கே கேள்வி எழுப்புகிறார் மனோ என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசியல் கைதிகள் இல்லை என்கின்ற பழைய பல்லவியை பாடாமல் தமிழ் அரசியல் கைதிகளை உடனே விடுவியுங்கள், இதனை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அரசாங்கத்துக்கு தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.